கொல்ல முடியாத உன்னை நீ கொல்ல துடிக்கிற. முடிவு பண்ணிட்டா திரும்ப போக முடியாது. வெல்கம் பேக் டு another வீடியோ guys. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நல்ல கதையுள்ள ஸ்டோரி உள்ள படங்களை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு படத்துக்கு வந்து ஸ்டோரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் டெலிவரஸ் அப்படிங்கிற படம் தான். 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி போகும் இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து சிஸ்டர் யூலியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் பிறகுது. அதில் ஒரு குழந்தை வந்து கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு குழந்தை வந்து ஒரு சாத்தானோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்னென்ன மிஸ்டரி அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சிம்பிளாக இருக்கே அப்படின்லாம் கேட்காதீங்க. படத்தில் வந்து நிறைய டெரரான விஷயங்கள், ஹாரரான விஷயங்கள்லாம் படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வந்து எப்படிலாம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் காட்டியிருப்பாங்க. இம்மாக்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கும் அந்த படம். ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான ஒரு ஃபிலிம் தான் அந்த படம். பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாரர், டெரிஃபிக் அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு படம் கைஸ், போர் அடிக்காமல் போச்சு படம். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து மதம், நம்பிக்கை, பிசாசு, கடவுள், இருள், அப்புறம் ஒளி, இதை வந்து பேஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு படம் கைஸ், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஸ்னைப்பர் GRIT அப்படிங்கிற படம் தான். அது என்ன GRIT அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குளோபல் ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டீம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பேர். படத்தோட ஸ்டோரி நான் வந்து பிராண்டன் பெக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. பயங்கரமான ஸ்னைப்பர் அவர், முரட்டுத்தனமான ஸ்னைப்பர் அவர். அவரோட தலைமையில் வந்து இந்த GRIT அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஒரு ரெடி பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் காட்டுறாங்க இன்னொரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைனா வந்து முக்கியமான ஏஜென்ட்டெல்லாம் கடத்தி வச்சுக்கிறாங்க, மெயினான தலைவர்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த டீமை வச்சுட்டு வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த வில்லன் டீமில் பார்த்தீங்கன்னா லேடி டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ஸ்னைப்பர் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேலைனா வந்து 1 ஷாட் 1 கில் அப்படிம்பாங்க. எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் போட்டு தள்ளுறதுல வந்து அவங்க பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நம்ம பக்கம் ஒரு ஸ்னைப்பர் இருக்கான், அந்த பக்கம் ஒரு ஸ்னைப்பர் இருக்காங்க. ஸோ முரட்டு ஃபைட்டு படம் ஃபுல்லாக ஆக்ஷன்லாம் தெருக்கி விட்டுருப்பாங்க. படத்தில் வந்து ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. செம்மையாக போச்சு கைஸ், செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் Amazon Prime, Apple TV எல்லாம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டபுள் இருக்குது இந்த படம். IMDbல பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கே, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் பிக்சல்ஸ் அப்படிங்கிற படம் தான். சின்ன வயசில் வந்து பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாண்டுருப்போம்ல, அதோட கான்செப்ட்லாம் இந்த படம் எடுத்திருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து 1982 வந்து ஒரு சில வீடியோ கேம் விளாண்டு அதை வந்து சேட்டலைட்டில் வந்து அப்லோட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விண்வெளிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஏலியன் கிரியேச்சர் வந்து கண்டுபிடிச்சி அது மூலியமாக வந்து மனுஷங்க வந்து நம்ம மேலே வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் எல்லாம் வந்து பூமிக்கு வந்து அட்டாக் பண்ண வராங்க. இப்போ இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீரர்கள் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் சாம்பியன், இந்த கேமுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் ஃப்ரெண்டு வந்து ஜனாதிபதியாக இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் 4-5 பேர் சேர்ந்து அந்த ஏலியன் கிரியேச்சரோட சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா, பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பேக்மேன் கேரக்டர் காட்டியிருப்பாங்க, அப்புறம் ஹியூமன் கார்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஃபைனல் பேட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து டாங்கி காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்குங்க ஐஸ், ஒரு நாஸ்டாலஜியா அப்படிம்பாங்கல்ல, ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. ஸோ கேமர்ஸ்லாம் சின்ன வயசில் வந்து பிக்சல் கேம், இந்த பேக்மேன் கேம் விளாண்டுருந்தீங்கன்னு வைங்களா, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் வந்து MX பிளேயர், அப்புறம் வந்து சோனி லைவ், Amazon Prime, Apple TV அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான OTTல அவைலபிளாக இருக்குது. 5.6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். தமிழ் டப் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். செம்மையான ஒரு படம் கைஸ், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ரெட் ஐ அப்படிங்கிற படம் தான். ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் போகும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து லிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து அவள் பாட்டியை பார்க்குறதுக்காக ஃப்ளைட்டில் போகிறதுக்காக இருக்கா. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கில்லியன் மர்ஃபி இருப்பார். அவர் தான் அந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அவர் வந்து இவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத செய்யலை, நான் வந்து உங்கள் அப்பாவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவளை வந்து இவரோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காரு. நான் என்னெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு. இப்போ அந்த லிசா அப்படிங்கிற பொண்ணுனால வந்து இவருக்கு ஒரு வேலை ஆகணும். அது என்ன வேலை அப்படிங்கிறது வந்து நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிரும், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முழுக்க வந்து அந்த ஃப்ளைட்குள்ளே தான் அந்த படம் ஆரம்பிக்கும். அவள் வந்து சவுண்டு விட்டு செக்யூரிட்டி போலீஸ்னு யாருக்கிட்ட போனாலுமே அவன் அப்பா செத்து போயிடுவார். அதனால் வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. பட் இவன் சொல்கிற வேலையும் அவனால் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வேலை சொல்லுவான், இதை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதை சொன்னாலுமே அவளுக்கு சில பல பிரச்சனைகள் வரும். இந்த படம் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட கதையை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. படத்தை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஷார்ட்டான 2 டைமில் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளேயே சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வச்சிருப்பாங்க. சீட் டச் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போகும். இந்த படத்துக்கு வந்து IMDbல பார்த்தீங்கன்னா வந்து 6.4 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுளே இருக்குது கைஸ். நான் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். கில்லியன் மர்ஃபியை வந்து நம்ம பீக்கி பிளைண்டர்ஸில் பார்த்துருப்போம். பட் இந்த படத்துலலாம் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த படத்துலையும் பாருங்கள், சூப்பராக நடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு கப்பல் இருக்காங்க, எமிலி அப்புறம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து மறைச்சு இப்போ நார்மல் லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து இவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியே தெரிய வருது. இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் யார் இவங்க அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு வந்து தெரிய வருது. இவங்க பாஸ்ட்டில் பண்ண ஒரு சில சம்பவங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து இப்போ வந்து இவங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க, கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து இவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன் ஃபேமிலி நான் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னு. இந்த படத்தோட ஹீரோயின் கேமரன் டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஸு, ஃபைட்டு, ஆக்ஷனு ப்ளஸ் வந்து காமெடி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன காமெடி வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு படம் பார்க்கும்போது. நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த படம். ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா வந்து 5.9 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. கண்டிப்பாக பாருங்கள் கைஸ், செம்மையான ஒரு படம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கார் சேஸு, ஃபைட்டு அது இதுன்னு இருந்தாலுமே ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பைலட் வந்து செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வீடியோவை. அண்ட் இந்த மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை விட பயங்கரமான ஸ்டோரி உள்ள மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். See you guys, டாடா, bye bye.